லட்சம் போட்டா 2 லட்சம். எனக்கு சொல்றீங்க 30 வயசு ஆகியும் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரியாதா? கவலை எப்படிங்க, நான் சொல்லித்தரேன். ரிஸ்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒன்னும் தெரியாம இறங்குறவங்களுக்கு தான் ரிஸ்க். அதுக்கும் ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் வாங்குறவங்களுக்கு தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் இருந்தாலும் அது ரொம்ப நாள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு வருஷம் அதிகமா போடுறீங்களோ அவ்வளவு கம்மியாயிட்டே இருக்கும் ரிஸ்க். லெட்ஸ் மேக் திஸ் சூப்பர் சிம்பிள். நம்பர் 1, யுவர் கோல். நீங்க என்ன காரணத்துக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? உங்க கண் முன்னாடி ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மிட் டேர்ம் அப்படின்னு இருக்கு. ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது நீங்க கடனுக்காக இருக்கலாம், இல்ல உடனடியா கட்ட வேண்டிய பணம் ஒரு 6 மாசம் நம்ம கட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பணம், அந்த மாதிரி விஷயங்களை ஷார்ட் டேர்ம்ல இருக்கலாம். இத மாதிரி மிட் டேர்ம், லாங் டேர்ம் என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த போட்டோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் யுவர் கோல் நீங்க இந்த 3ல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 2, ஃபண்டோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கடந்த 5 வருஷமா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எந்த அளவுக்கு லாபம் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டியதுதான், பட் போக போக ஈஸியா கத்துக்கலாம். 3, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நீங்க ஃபண்ட மேனேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பீங்க அப்படிங்கறத பொறுத்து இது அமையும். எந்த அளவுக்கு கம்மியான கமிஷன் இருக்கோ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கோ அவ்வளவு பெட்டர். 4, ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். 3ல ஒன்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மால் கேப் ஹை ரிஸ்கா இருக்கும். மிட் கேப்புக்கும் ஓரளவுக்கு ரிஸ்க் இருக்கு. லார்ஜர் கேப்புக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. 5வது, சூஸ் டைரக்ட் பிளான். இந்த 5 விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய பினான்சியல் அட்வைசரா இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்மள மாதிரி கொஞ்சம் இறங்கி படிச்சாலே தெரிஞ்சுக்கலாம்.